அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாரம் ஒரு புள்ளி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புள்ளி H9. அந்த புள்ளி எங்கே இருக்குது, அது என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி பார்த்தோம். H9 அப்படின்னா சுண்டு விரல் இருக்கு இல்லையா? சுண்டு விரலில் இந்த மோதிரம் போட்டுருக்கோம் இல்லையா? இந்த மோதிர விரலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதி. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இங்கிட்டு உள்ளது வேறு பாயிண்ட்டு, இங்கிட்டு உள்ளது வேறு பாயிண்ட்டு, ஓகேவா? அதனால் இந்த மோதிர விரலுக்கு பக்கத்தில் இந்த சுண்டு விரல் இதை என்ன சொல்லுவோம்னா உட்பக்கம். கையில் உட்பக்கமாக இருக்கக்கூடியது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜாயிலாந்து இந்த புள்ளிக்கு H9 அப்படின்னு பேர். H9 H அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா ஹார்ட் அப்படின்ற இருதயத்தை குறிக்கும். இருதயத்தினுடைய பணி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அது உள்ளே என்ன வேலை பார்க்குதுன்றத சின்ன ஒரு விஷயம் மூலமாக மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இருதயத்தோட பணி நிறையா இருந்தாலும் முக்கியமான பணி அது என்ன செய்யுது அப்படிங்கும்போது அது என்ன பண்ணுது நமக்கு தெரிஞ்சது, பிளட்டை உடம்புல எல்லா பகுதியிலையும் இருந்து கலெக்ட் பண்ணி அதாவது நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள எல்லா ரத்தத்தையும் இந்த இருதயத்துக்குள்ளே தான் இரத்த குழாய்கள் மூலமாக கொண்டு கொடுக்குது. அப்போது அந்த இருதயத்துக்குள்ளே போகிற ரத்தம் எந்த மாதிரி ரத்தமாக இருக்கும் அப்படின்னா, அந்த ரத்தத்தில் நிறைய செரிமானம் நடந்து, நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். செரிமானத்திற்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் எல்லாம் எரிச்சிட்டு அந்த ரத்தத்தில் என்ன இருக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு மிகுதியாக இருக்கும். அதாவது ஆக்சிஜனேற்றம் இல்லாத ரத்தம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அந்த அசுத்த ரத்தத்தை ஏன்னா சுத்த ரத்தம் அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றிய ரத்தம், அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமாக தேவை. அதனால் இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறைந்த அந்த அசுத்த ரத்தத்தை நமக்கு என்னென்னா சிரை அப்படின்ற நாளங்கள் மூலமாக இருதயத்துக்கு கொண்டு கொடுக்குது. இருதயம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளட்டை, அதாவது ஆக்சிஜன் இல்லாத இந்த பிளட்டை நுரையீரலுக்கு அனுப்பி நுரையீரல் மூலமாக நுரையீரலில் இருந்து ஆக்சிஜன் நுரையீரல் என்ன பண்ணுன்னா வெளிக்காட்டில் இருந்து ஆக்சிஜனை கிரகிச்சுக்கும் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த பிளட்டில் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆக்சிஜன் வந்துடும். ஆக்சிஜன் வந்தோடனே அது நுரையீரல் திரும்ப என்ன பண்ணுறோம்னா திரும்பவும் இருதயத்துக்கு தான் அதோட பிளட்டை கொடுக்கும். அப்போது இருதயத்தில் இருந்து ஒரே சீராக எல்லா ஆர்கனுக்கும் இந்த பிளட்டு போய் சேருது. பிளட்டு ஏன் எல்லா ஆர்கனுக்கும் ஒவ்வொரு கார்னருக்கும் தேவை அப்படின்னா, எல்லா செல்களுக்கும் நம்ம உடம்புல உள்ள அத்தனை விதமான செல்களுக்கும் ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், இல்லை ஆக்சிஜனாக இருக்கட்டும், இது எல்லாமே எது மூலமாக போய் சேருது அப்படின்னா இந்த ரத்தம் மூலமாக தான் போய் சேருது. அப்போது இருதயம் அதை பம்ப் பண்ணி கொடுக்கும்போது அதோடைய வேகம் ஒரே சீராக இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த ரத்த ஓட்டம் உடல் முழுவதும் பரவும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன ஆகும், நம்ம சில இடங்களில் சொல்கிறோம்ல மதப்பாக இருக்குது, அங்கே பிளட் சப்ளை இல்லாமல் இருக்குது, இல்லை ரத்தம் எங்கேயாவது தேங்கிக்கிட்டு அப்போ அந்த காலெலாம் கருப்பாகிடுது. அப்போ அந்த இடத்துலலாம் என்ன இருக்க மாட்டேங்குதுன்னா பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ அது ஏன்னா அந்த இருதயத்தினுடைய ஃபோர்ஸ், அந்த ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும்போது நமக்கு உடல் முழுவதும் ரத்தம் பாய்ந்து திரும்ப கிடைக்கிறது உதவும். அப்போது இருதயம் எவ்வளோ முக்கியமான விஷயம், அதனுடைய பணி பாதிக்கப்பட்டால் எவ்வளோ எல்லாம் நமக்கு பிரச்சனை வரும். மெயினாக லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், இது ரெண்டும் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இருதயத்தினுடைய பணியில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும்போது தான் ஏற்படுது. ஸோ இந்த மெயினாக இந்த H9 அப்படின்ற பாயிண்ட்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பெரிகார்டியம் அப்படின்ற இந்த இருதய மேலுறை அப்படின்ற விஷயத்தை பேசும்போது பேசியிருக்கோம். என்னென்னா அது இருதயத்தினுடைய பணிக்கு தேவையான உஷ்ணத்தை சேகரித்து வச்சு ஒருங்கிணைச்சி அந்த இருதயத்தோட பணிக்கு கொடுக்குது அப்படின்றது. இது கிட்டத்தட்ட நெருப்பை கையாளுது. அப்போது இதுவும் ஒரு நெருப்பு உறுப்பாக தான் நம்ம ஹார்ட்டை பார்ப்போம். ஓகேவா? அப்போது இந்த ஹார்ட்டில் உள்ள இந்த வெப்பத்தை நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா,
கல்லீரலினுடைய பணிக்காக வந்து மெயினாக கொடுக்கறதா வந்து இந்த பாயிண்ட் வந்து அமையும். கல்லீரலினுடைய பணி அப்படிங்கும்போது என்னென்னா மெயினாக வந்து எடுத்துக்கிட்டோம்னா வளர்சிதை மாற்றங்கள் அத்தனையுமே வந்து கல்லீரலோட பணி. கல்லீரலோட பணி வந்து இருதயத்தில் எப்போ ரொம்ப முக்கியமாக தேவை, அது தடைபடும் போது எந்த மாதிரி நோய்கள் ஏற்படுதுன்னா கொழுப்பு செரிமானம் இல்லாமல் அது என்ன ஆயிடுதுன்னா ரத்த ஓட்டத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல உறைஞ்சி நின்றுக்கணும். அப்படி உறைஞ்சி நிற்கும் போது அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா, எல்லா கார்னருக்கும் இந்த இருதயம் தான் வந்து பிளட்டு மூலமாக ஊட்டச்சத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குது. அப்போது ஒரு இடத்துல வந்து தடை ஏற்படும் போது அந்த ரத்த ஓட்டம் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து குறையுது. அந்த நேரங்களில் தான் என்ன ஏற்படும் அப்படின்னா இந்த ப்ரெஷரோட வேரியேஷன் ஏற்படும். தென் அந்த இரத்த நாளங்களில் வந்து அந்த கொழுப்பு படிமானம் ஏற்படுதுன்னா இருதய வலிக்கு வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போது இந்த பாயிண்ட்டை எப்பப்பெல்லாம் ப்ரெஷ் பண்ணலாம் அப்படிங்கும்போது நல்லா சாப்பிட்டு திப்பு கடிச்சு, அதாவது இந்த சில பேருக்கு வந்து மட்டன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்டா வந்து என்ன ஆகும்னா லைட்டாக வந்து அப்படியே தலை சுத்த ஆரம்பிக்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்க மற்ற எந்த சாப்பிட்டாலும் எனக்கு சேர்ந்துக்கிறது. ஆனால் இந்த மாதிரி கொழுப்பான பண்டங்கள் ஆயில் ஐட்டம்ஸ் இதெல்லாம் எடுக்கும்போது எனக்கு வந்து தலை சுத்தறது, மயக்கம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். சாப்பிட்டு நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது தவறான விஷயம். அவங்களுக்கு அதோட டைஜஷன் வந்து நல்லாகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்தை வந்து பண்ணணும். இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபங்க்ஷன் பண்ணும்போது இதை வந்து நம்ம நீடிலாக போடுவோம். ஸோ கூடவே என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த செரிமானம் வந்து நடக்கிறதுக்கு இன்னும் என்ன ஆர்கனை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் எமர்ஜென்சிக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நேரங்களில் மயக்கம் வர்றது வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரெஷர் வேரியேஷன் அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா படபடப்பாக வரும், ஒரு மாதிரி புழுங்கி வேர்க்கிறது, படபடப்பாக இருக்கும்போது அந்த மாதிரி நேரங்களையும் இந்த பாயிண்ட்டை வந்து அமைக்கலாம். இருதய தசைகளில் வந்து வலி ஏற்பட்டு ஒரு மாதிரி வந்து நெஞ்சு பிடிக்கிற மாதிரி வலிக்குது அப்படிங்கும்போதும் இந்த பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணலாம். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த உறைந்து இருக்கக்கூடிய அந்த கொழுப்பை வந்து அது வந்து நீர்மமாக மாற்றி கொடுத்துருது. இப்போ நீர்மமாக மாற்றும் போது அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது வந்து நார்மல் ஆகும்போது நமக்கு ஏற்பட்ட உபாதை வந்து சரி செய்யப்படும். இந்த ஒரு விஷயம். அப்புறம் வந்து நாக்கில் வந்து டேஸ்ட்டே தெரியல, நாக்கு வந்து ஒரு மாதிரி வந்து மதப்பாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா இருதயத்தோட நிறைய நோய்க்குறிகள் வந்து நமக்கு எதில் தெரியும்னா நாக்கில் வந்து தெரியும். நாக்கில் வந்து டேஸ்ட் இல்லை, அப்புறம் வந்து உமிழ்நீர் வந்து குழப்பழப்பாக இருக்குது, பேசும்போது எச்சு தெரியுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இருதயத்தினுடைய பலவீனத்துக்கு வந்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு எந்த விஷயம் அப்படிங்கும்போது இது வந்து உஷ்ணத்தை வந்து இந்த ஆகாயம் அப்படின்ற அந்த லிவருக்கு கொடுக்கும்போது நமக்கு நிறையா மனநலம் சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து இரவு வந்து தூக்கமே இருக்காது. ஏன்னா உஷ்ணம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தூக்கம் இருக்கிறது. உஷ்ணம் வந்து மிகுதியாக இருந்தாலும் தூக்கம் வராது, உஷ்ணம் கம்மியாக இருந்தாலும் தூக்கம் வராது. இது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த உஷ்ணத்தை வந்து சமநிலைப்படுத்த வந்து குறைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மனநலம் சார்ந்த விஷயங்களும் சரியாகும். இதெல்லாம் போடலாம். மெயினாக வந்து இது வந்து உஷ்ணத்தை குறைக்குது அப்படிங்கிறது, உஷ்ணத்தை குறைக்குது, நீர்மமாக மாற்றுது அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். இப்போ நீர்மமாக மாற்றுது அப்படிங்கும்போது நம்ம உடம்புல வந்து 70% அதிகமாக என்ன இருக்குன்னா நீர்மம் தான் இருக்குது. அதாவது நீர்மம்ன்றது வந்து வெறும் பிளட்டாக மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. பிளட் மட்டும் இல்லாமல் உமிழ்நீர் இருக்குது, கண்களில் இருக்கக்கூடிய விழிநீர் இருக்குது, செரிமானத்திற்காக நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய என்சைம்ஸ் இருக்குது, மூட்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நீர் இருக்குது. இந்த மாதிரி நீர் வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம இயக்கத்துக்கு வந்து பயன்படுத்திட்டே இருக்குது. அப்போது இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த பாயிண்ட்ஸை போகும்போது
பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி விடும்போது குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது தொடர்ந்து அமைக்க விடுங்க. இல்லைன்னா அந்த ரிங் வச்சு இப்படி செய்யுங்க. ராடு வச்சு ப்ரெஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து உடலில் வந்து அந்த உஷ்ணம் குறைந்து இதாகும். அப்போ இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஒவ்வொரு வாரமுமே வந்து முத்திரையாக பார்க்குறோம். இது வந்து நகக்கோணம் நிலையில் இருக்கிறதுனால. ஸோ இதை வந்து இந்த வேறு எந்த விரல் இல்லாமல் இந்த பெருவிரலில் பிராணனோட சேர்க்கும்போது, அதாவது காற்றும் இந்த நெருப்பும் இணையும் போது மற்ற 3 விரலும் வந்து இப்படி இருக்கும் நேரத்துக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு 5 மினிட்ஸ் டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது என்ன நோய் தான் சரியாகும் அப்படின்னா, இந்த நெருப்பு சேரும்போது என்ன நடக்கும்னா நீர் தான் உருவாகுது சொல்லிட்டோம். இப்போ வந்து உடல் வந்து எரிச்சல், எந்நேரம் வந்து எனக்கு உடம்பு வந்து எரியுது, காய்ச்சல் அடிக்கிறது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த உடல் எரிச்சல் வந்து குறையும். எரிச்சல் மட்டும் இல்லாமல் நீர் வந்து இல்லாமல் வந்து சருமம் வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கும். ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு மாதிரி சொரப்பா அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சருமத்தில் உள்ள பிரச்சனைகளும் வந்து தீரும். அப்போது இந்த விஷயங்களுக்கும், அதாவது நீர்மத்தை உருவாக்குறதுக்கும் ப்ளஸ் மூட்டு ஜாயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த லிக்விட் வந்து இல்லாமல் மூட்டு வந்து உரசுது அப்படிலாம் பிரச்சனை இருக்கும்போது இங்கே என்ன வேணும்னா நீர்மம் உருவாகணும். அப்போது நான் சொன்ன மாதிரி செரிமான மண்டலம் அந்த உறுப்புகளுக்கு வந்து வேணும் அப்படிங்கும்போது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அதுக்குள்ளே உள்ள என்சைம்ஸ் வந்து கரெக்டான லெவலில் வந்து நமக்கு சுரக்கணும். ஸோ அந்த மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது. இதுவும் ஒரு விஷயந்தான். ஏன்னா கொழுப்புலாம் வந்து நல்லா செரிமானம் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த பிரச்சனையே வரப்போகுது. அப்போ செரிமானத்திற்குரிய அமிலங்கள் வந்து கரெக்டாக சுரக்கணும். அப்படின்னாலுமே நம்ம இந்த முத்திரையை வந்து பண்ணலாம். இப்படி பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே உள்ள லங் 11ஐயும் இந்த H9 இந்த 2 பாயிண்ட்டையுமே மாற்றி ப்ரெஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ், இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு பண்ணும்போது இது வந்து நல்ல பலன் கொடுக்கும். இது வந்து நிறைய நீர்மம் ஆக்கி கொடுக்குது அப்படின்றதுனால நீர்மமாக உள்ள விஷயங்களுக்கு போடக்கூடாது. இப்போ வந்து அடிக்கடி வந்து சளி பிடிச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து என்ன ஆகுதுன்னா நீர் கோர்த்துக்கிட்டே இருக்குது, நீர் ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி முத்திரைகள் வந்து பிடிக்கக்கூடாது. இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. எமர்ஜென்சிக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு தொடர் பிரச்சனையாக இருக்குது, நீண்ட நாள் தொந்தரவாக இந்த விஷயம் இருக்குது அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்து அக்குபஞ்சர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எல்லாருமே இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை வந்து பயன்படுத்தி பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன்.